ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் நியூ ஜாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடிய 2வது அலகு 2 இந்தியா காலநிலை அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படும். சமச்சீர் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது அதிக குளிருடையதாகவோ இருக்காது. 23°.30 வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு சம பாகமாக பிரிகிறது. எது நம்முடைய நாட்டை இரு சம பாகமாக பிரிக்குதுன்னா கடகரேகை. கடகரேகைக்கு தெற்கே அதிக வெப்பம், கடகரேகைக்கு வடக்கே மித வெப்பம். கோடை காலத்தில் இப்பகுதியின் வெப்பம் 40°C மேலாகவும் உயரும். புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5°C என்ற அளவில் வெப்பநிலை உயர்கிறது. புவி பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5°C என்ற அளவில் வெப்பநிலை உயர்கிறது. இது நம்ம என்னன்னு சொல்லணும்னா இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்று பெயர். கொச்சி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் இதன் வருடாந்திர சராசரி வெப்பம் 30°C அளவுக்கு மிகாமல் உள்ளது. கடற்கரை பகுதியில் எப்போவுமே எப்படி இருக்குன்னா வெப்பம் அதிக அளவில் இருக்கும். அதான் 30°C இருக்குது. புதுடெல்லியில் வருடாந்திர சராசரி வெப்பம் 40°C அளவிற்கு வெப்பம் அதிகமாக உள்ளது. புதுடெல்லியில் வருடாந்திர வெப்பம் 40°C. கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவில் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர். பீகாரில் ராஜஸ்தான் 24 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பீக்கனீர் அப்படிங்கிற இடத்துல 24 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி பருவக்காற்று. இந்தியாவினுடைய காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி பருவக்காற்று. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெறுகிறது. மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகிறது. மங்களூர் 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகிறது. பெங்களூர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகிறது. ஏன்னா அது மலை மறைவு பகுதியில் அமைந்திருக்கிறதுனால. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்று அழைக்கப்படும். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவகாலம் ஆகும். எளிதில் புரிந்து கொள்ள இயலாத ஒரு சிக்கலான நிகழ்வு தான் பருவ காற்றுகள். வளியழுத்த மண்டலங்களால் பருவக்காற்றுகள் உருவாகின்றன. குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது. வடகிழக்கு பருவக்காற்று எப்படி உருவாகுது அப்படின்னா குளிர் பருவத்தில் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலமாக வடகிழக்கு பருவக்காற்றுகள் உருவாகிறது. பருவங்களுக்கு ஏற்ப தங்கள் திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகள் தான் பருவக்காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்திய வானிலை 4 பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி, கோடை காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டு டிசம்பர். குளிர்காலம் சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழும். குளிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழும். ஒரு நாளின் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை தென்னிந்தியாவில் 22°C வடக்கு சமவெளிகளில் 10°C, பஞ்சாப் சமவெளியில் 6°C இருக்கும். வட இந்தியாவில் மழைக்கு காரணம் என்ன அப்படின்னா மத்திய தரை கடல் பகுதியில் ஏற்படும் மேற்கத்திய இடையூறுடன் கூடிய தாழ்வழுத்தங்கள். வட இந்தியாவில் மழை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா மத்திய தரை கடல் பகுதியில் ஏற்படும் மேற்கத்திய இடையூறுடன் கூடிய தாழ்வழுத்தங்கள். கோடை காலத்தின் மற்றொரு பெயர் முன்பருவ காற்று காலம். கோடை காலத்துடைய மற்றொரு பெயர் முன்பருவ காற்று காலம். கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் ஆலம் கட்டி மழை. ஏப்ரலில் தென்னிந்தியாவில் தின சராசரி வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா 30°C 35°C வரைக்கும் இருக்கும். மத்திய இந்திய நிலப்பகுதியில் பகல் நேர உச்ச வெப்பநிலை 40°C வரைக்கும் இருக்கும். மாஞ்சாரல் எனப்படும் இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் மாங்காய்கள் முதிர்வதற்கு உதவுகிறது. மாஞ்சாரல் எனப்படும் இடியுடன் கூடிய மழை கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் மாங்காய்கள் முதிர்வதற்கு உதவுகிறது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் மற்றொரு பெயர் மழைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் மற்றொரு பெயர் மழைக்காலம். இந்திய காலநிலையில் முக்கிய அம்சமாக விளங்குவது தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் வாரம் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கும். இந்திய காலநிலையுடைய முக்கிய அம்சமே தென்மேற்கு பருவக்காற்று தான். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் வாரம் இந்தியாவினுடைய தென்பகுதியில் தொடங்கும். ஜூன் 2ஆம் வாரம் எங்கே போகும் அப்படின்னா கொங்கண கடற்கரை பகுதிக்கு போகும். ஜூலை 15 அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறும். உலகளாவிய காலநிலை நிகழ்வு எல் நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன்பாக வட இந்தியாவின் வெப்பநிலை 46 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உயரும். இடி மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு எனப்படும். தென்மேற்கு பருவக்காற்றில் அரபிக்கடல் கிளை அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி ஃபஸ்ட்டு பலத்த மழை இருக்கும். அடுத்து அது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையினால் தடுக்கப்பட்டு வட இந்தியாவில் கனமழை இருக்கும். ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி அந்த பகுதியில் மழை இருக்கும். அதாவது தென்மேற்கு பருவக்காற்றினுடைய அரபிக்கடல் கிளை அந்த இது மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி அந்த இடத்துக்கு மழை. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையினால் தடுக்கப்பட்டு வட இந்தியாவில் மழை. அடுத்து என்ன ஆகும்னா, ஆரவல்லி மலைத்தொடர் காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்குது. அடுத்து என்ன ஆகும்னா, அந்த காற்று எங்கே போகும்னா ஆரவல்லி மலைத்தொடர் அந்த பகுதிக்கு போகும். ஆனால் ஆரவல்லி மலைத்தொடரும் அந்த காற்று போகிறதும் அதாவது காற்று மலைக்கு மேலே மோதுகிற மாதிரி இல்லாமல் காற்றும் அந்த மலையும் இணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே என்ன ஆகும் அப்படின்னா, ராஜஸ்தான் மற்றும் வட இந்திய மேற்கு பகுதிக்கு மழை இல்லை. காற்று மலையில் மோதும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா மழைப்பொழிவு இருக்கும். ரெண்டு இணையாக போகும்போது என்ன ஆயிரும்னா மழைப்பொழிவு இருக்காது. அதனால தான் அந்த காற்று ஆரவல்லி மலைத்தொடரை நோக்கி போகும்போது இமயமலையில் தடுக்கப்பட்டு அந்த பகுதிக்கு வட இந்தியாவில் கனமழை, வட இந்தியாவிலேருந்து போகும்போது ஆரவல்லி மலைத்தொடரை நோக்கி போகும்போது அங்கே என்ன ஆகுது, காற்று அதாவது இணையாக செல்லுது. தடுக்கப்படாமல் இணையாக செல்றதுனால அந்த பகுதிக்கு மழை கிடைக்கல. அதுதான் அந்த ராஜஸ்தான் பகுதி. அங்கே என்ன ஆகுது, மழை இல்லாமல் பாலைவனமாக இருக்குது. அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கிளை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசும். இந்த காற்று எப்படி வீசும் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் தடுக்கப்பட்டு அங்கே மழை பெய்யுது. அடுத்து இமயமலையினால் தடுக்கப்பட்டு வட இந்தியாவுக்கு மழை வருது. அடுத்து ஆரவல்லி மலைத்தொடரை நோக்கி வருது. ஆரவல்லி மலைத்தொடரை நோக்கி வரும்போது மலையும் அந்த ஆரவல்லி மலைத்தொடரும் அந்த காற்றும் ரெண்டுமே இணையாக இருக்கிறதுனால ராஜஸ்தானுக்கு மழை இல்லை. அந்த பகுதிக்கு மழை கிடைக்கல. வங்காள விரிகுடா கிளையில் எப்படி நடக்குது அப்படின்னா, வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி காற்று வீசுது. ஃபஸ்ட்டு இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகலாயா மற்றும் மவுண்ட் ராமுக்கு கனமழை அந்த பகுதியில் இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசி காசி, காரோ, ஜெயந்தியா மற்றும் அந்த பகுதிகளில் குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகலாயா மற்றும் மவுண்ட் ராமுக்கு கனமழை கிடைக்குது. பின்னாடி காற்று என்னாகும், கிழக்கு டு மேற்கு நோக்கி நகரும். அப்படி கிழக்கு டு மேற்கு நோக்கி நகரும் போது என்னாகும், மழைப்பொழிவு குறைஞ்சிருது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தான் நமக்கு கிடைக்குது. இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. தமிழ்நாடு மலை மறைவு பகுதியில் இருக்குது. எனவே தென்மேற்கு பருவக்காற்றுனால தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் மழை இருக்காது. வடகிழக்கு பருவக்காற்று காலத்திற்கு மற்றொரு பெயர் பின்னடையும் பருவக்காற்று. பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு பெயர். வடகிழக்கு பருவக்காற்று காலத்திற்கு இன்னொரு பேர் என்ன, பின்னடையும் பருவக்காற்று காலம். செப்டம்பர் மாத இறுதியில் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக மாறி வங்காள விரிகுடா நோக்கி வீசும். பின்னர் பூமி சுழல்வதால் ஏற்படும் கோரியாலிசிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசும். தென்மேற்கு பருவக்காற்று தான் என்ன ஆகுது, அது பின்னடையும் பருவக்காற்றாக மாறி அந்த வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பின்னடையும் பருவக்காற்று. செப்டம்பர் மாத இறுதியில் அந்த தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக மாறி வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. பூமி சுழலுவதால் ஏற்படும் கொரியாலிசிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு அது என்னாகும், வடகிழக்கிலிருந்து வீசும். வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் பகுதிகள் பார்த்தோன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தென் கர்நாடகாவினுடைய உட்பகுதி. வடகிழக்கு பருவக்காற்றால் மொத்த மழைப்பொழிவில் 35% நமக்கு கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவை தருது. 75% மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக தான் கிடைக்குது. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அளவில் மழைப்பொழிவு கிடையாது. வடகிழக்கு பருவக்காற்றால் மொத்த மழைப்பொழிவில் எவ்வளோ மழைப்பொழிவு கிடைக்குது அப்படின்னா 35% கிடைக்கிறது. பொருட்சேதம், உயிர்ச்சேதம் ஏற்படுத்தும் பருவக்காற்று இந்த வடகிழக்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டில் அதிகமான பொருட்சேதம், உயிர்ச்சேதம்லாம் இந்த வடகிழக்கு பருவக்காற்றால் தான் ஏற்படும். இந்த பருவக்காற்றால் வடமேற்கு பகுதியினுடைய சராசரி வெப்பநிலை அக்டோபரில் 38 டிகிரி சென்டிகிரேடிலிருந்து நவம்பரில் 28 டிகிரி சென்டிகிரேடாக குறையும். இந்தியாவில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளோ அப்படின்னா 118 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 11% பரப்பளவில். 125லேருந்து 200 சென்டிமீட்டருக்கும் மழைப்பொழிவு பார்த்தோன்னா 21% பரப்பளவில். 75லேருந்து 125 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு எங்கே இருக்குன்னா 37% பரப்பளவில். 35லேருந்து 75 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு 24% பரப்பளவு. 35 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு 7%.
200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு எங்கே இருக்கும் அப்படின்னா மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து மற்றும் அருணாச்சல் பிரதேசம் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு. 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு எங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதி, மத்திய பிரதேசத்தின் மேற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, தக்கான பீடபூமி பகுதி, தமிழக கடற்கரையின் குறுகிய பகுதி. மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளரும் தாவரங்கள் இயற்கை தாவரங்கள். உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னா மவுண்ட் சின்ராம், அதாவது மேகாலயாவில் இருக்குது. 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு அங்கே மழைப்பொழிவு இருக்குது. உலகில் அதிகமான அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னா மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம், 1141 சென்டிமீட்டர். அடுத்து அயன மண்டல பசுமை மாறா காடுகள் பார்க்குறோம். அங்கே வந்து பசுமை மாறா காடுகளில் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டர். வெப்பநிலை 22 டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமாக இருக்கும். சராசரி ஈரப்பதம் 70% மேல் இருக்கும். காணப்படும் இடங்கள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா. இங்கு காணப்படும் மரங்கள் பார்த்தோன்னா ரப்பர், ரோஸ், எபோனி, தென்னை, மூங்கில், சின்கோனா மற்றும் சிடார். அடுத்து அயனமண்டல இலையுதிர் காடுகள். பசுமை மாறா காடுகள் வந்து 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை. அயனமண்டல இலையுதிர் காடுகளில் வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரை மழை. ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி சென்டிகிரேட். அங்கே வந்து 22 டிகிரி சென்டிகிரேட். ஒப்பு ஈரப்பதம் வந்து 60 to 70%. காணப்படும் இடங்கள் பஞ்சாப் டு அஸ்ஸாம் வரை. பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், வட சமவெளி, மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென்னிந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா. காணப்படும் மரங்கள் தேக்கு, சால், சந்தனம், ரோஸ், குசமாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சீசம் மற்றும் படாக். அயனமண்டல இலையுதிர் காடுகள். இந்த இலையுதிர் காடுகளில் பார்த்தோன்னா என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நறுமண திரவியங்கள், வார்னிஸ், சந்தன எண்ணெய், வாசனை திரவியங்கள் அளிக்கிறது. அயனமண்டல வறண்ட காடுகள். இது வந்து இடைநிலை காடு வகைன்னு சொல்லுவோம். இங்கு மழைப்பொழிவு வந்து மிகவும் கம்மியாக தான் இருக்கும். 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும். காணப்படும் இடங்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலுங்கானா, மேற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். காணப்படும் மரங்கள் இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூமரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா முட்புதர் காடுகள். மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. காணப்படும் இடங்கள் மேற்கு ராஜஸ்தான், வடக்கு குஜராத், தென்மேற்கு பஞ்சாப், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா. காணப்படும் மரங்கள் கருவேலம், சீமை கருவேலம், ஈச்சமரம். அடுத்து மலைக்காடுகள். உயரம் மற்றும் மலை அளவின் அடிப்படையில் மலைக்காடுகள் வகைப்படுத்தப்படுது. கிழக்கு இமயமலை காடுகள். மழைப்பொழிவு வந்து இங்கே அதிகமாக இருக்கும். 200 சென்டிமீட்டருக்கும் அதிகம். வகை வந்து இது பசுமை மாறா காட்டு வகை தான். மரங்கள் பார்த்தோன்னா இங்கே 1200லேருந்து 2400 மீட்டர் வரை வளரக்கூடிய மரங்கள் இருக்குது. அவை பார்த்தோன்னா சால், செஸ்னட், சின்னமன், ஓர், லாரஸ், அமுரா. அதே மாதிரி 2400லேருந்து 3600 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மரங்கள் பார்த்தோன்னா ஓர், பிர்ச், சில்வர், ஃபெர், பைன், ஸ்ப்ரூஸ் மற்றும் ஜூனிபர். மேற்கு இமயமலை காடுகள். இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகண்ட். இந்த பகுதியில் 900 மீட்டர் உயரம் வரைக்கும் மரங்கள் இருக்கும். சிறு புதர் செடிகள், சிறு தாவரங்கள், சீர்பைன் எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படும். இதர மரங்கள் சால், சீமோல், டாக், ஜாமுன். 1800 to 3000 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மரங்கள் எல்லாம் காடுகள் வந்து மிதவெப்ப மண்டல ஊசி இலை காடுகள் பரவியுள்ளன. 1800 to 3000 மீட்டர் வந்து சிர், தியோதர், நீலஃபைன், பாப்புலர், பிர்ச், எல்டர். அடுத்து ஆல்ஃபைன் காடுகள். இது வந்து கிழக்கு இமயமலை பகுதியில் அதிகம் இருக்கும். இங்கே வந்து 2400 மீட்டருக்கும் மேல் உள்ள இமயமலையின் உயரமான பகுதியில் தான் இந்த ஆல்ஃபைன் காடுகள் காணப்படும். மரங்கள் வந்து ஊசி இலை மரங்கள் ஓக், சில்வர், பிர், பைன், ஜூனிஃபர். ஓத அலை காடுகள். இது சதுப்பு நில காடுகள் அல்லது டெல்டா காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டெல்டா பகுதிகளில் தான் காணப்படும். உலகில் மிகப்பெரிய சதுப்பு நிலம் காடுகள் உள்ள இடம் வந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி. மேலும் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதி. வேறு பெயர் சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள், மாங்க்ரோவ் காடுகள். கடற்கரையோர காடுகள் பார்த்தோம் அப்படின்னா பனை, சவுக்கு, தென்னை. காணப்படும் இடங்கள் கேரளா மற்றும் கோவா. நதிவன பகுதி மற்றும் ஆற்றங்கரை காடுகள் காணப்படுவது கங்கை, யமுனை இருக்கக்கூடிய காதர் பகுதி. மரங்கள் வந்து பசுமையான புதர் தாவரங்கள் மற்றும் புளிய மரம். இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் விலங்குகள் வன உயிரிகள்னு சொல்லுவோம். வன உயிரிகளில் 2 பிரிவு இருக்குது. முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பு இல்லாதவை. முதுகெலும்பு உள்ளவை வந்து மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். முதுகெலும்பு இல்லாதவை தேனீ, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சி.
உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகை வனவிலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டும் 81,251க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் உள்ளன. எவ்வளோ வனவிலங்கு உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா உலக அளவில் 1.5 மில்லியன். இதில் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 81,251. 81,251க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் உள்ளன. முதுகெலும்பற்ற வன உயிரிகள் 6,500. மெல்லுடலிகள் 5,000. முதுகெலும்பற்ற வன உயிரிகள் 6,500. மெல்லுடலிகள் 5,000. மீன்கள் 22,546. பறவை இனங்கள் 1,228. பாலூட்டி வகைகள் 458. ஊர்வன 446. இருவாழ்விகள் 204. சிறுத்தை 4 வகைகள் காணப்படுது. பூச்சி வகை சுமார் 60,000 வகை பூச்சிகள் காணப்படுகிறது. நீலகிரி வரையாடு. வேட்டையாடுதல் யூகலிப்டஸ் சாகுபடியினால் அதன் இருப்பிடம் பாதிக்கப்படுகிறது. எனவே நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை குறைகிறது. ஆந்திரா, ஹரியானா, பஞ்சாபின் மாநில விலங்கு கலைமான். ஆந்திரா, ஹரியானா, பஞ்சாபினுடைய மாநில விலங்கு கலைமான். இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்டது 1992. ஐநா சபை உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கில். தேசிய பூங்காக்கள் 102. வனவிலங்கு சரணாலயங்கள் 515. நிலம் மற்றும் கடலோர சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள உயிர்கோள பெட்டகங்களின் எண்ணிக்கை 18. இதில் 11 மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, அது காப்பகங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, அதாவது மொத்தம் உயிர்கோள பெட்டகங்கள் 18. இவை யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. 11 இந்த 18ல் 11 யுனெஸ்கோவினுடைய உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. இதனால் புலிகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்துள்ளது. 1979 3015 புலிகள். மேலும் பாரசிங்க, சதுப்பு நிலமான், காண்டாமிருகம், யானையினுடைய எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. இதனால் புலிகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்திருக்குது. 1979 3015 புலிகள் காணப்பட்டது. உயிர்கோள காப்பகங்கள் பார்க்குறோம். மன்னார் வளைகுடா, நீலகிரி எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு. அகத்திய மலைங்கிறது கேரளா. கட்சிங்கிறது குஜராத். திப்ரு செய்கோவா மற்றும் மனாஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாம். திப்ரு செய்கோவா மற்றும் மனாஸ் அஸ்ஸாம். பெரிய நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். பச்மாரி, பன்னா, அச்சனக்மர், இந்த மூணுமே மத்திய பிரதேசம். பச்மாரி, பன்னா, அச்சனக்மர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். சேஷாலம் குண்டுகள் ஆந்திரா. சுந்தரவனம் மேற்கு வங்காளம். சிம்லிபால் ஒடிசா. நந்தாதேவி உத்தரகாண்ட். குளிர் பாலைவனம் ஹிமாச்சல் பிரதேசம். நாக்ரக் மேகாலயா. கஞ்சன்ஜங்கா சிக்கிம். அமர்கண்டாக் சத்தீஸ்கர். அமர்கண்டாக் அப்படிங்கிறது சத்தீஸ்கர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.